நீங்க யாரு? மேடம், நான் பிளம்பர். பிளம்பரா? ஆமா, உங்க ஹஸ்பண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணாரு உங்க வீட்ல ஏதோ லீக்கேஜ் ஆயிடுச்சுன்னு. அட, என்கிட்ட சொல்லாமே உங்களை கூப்பிட்டுருக்காரு அவரு. சாரி, அவர் என்கிட்ட எதுவும் சொல்லல. ஆனா நீங்க தான் வந்துட்டீங்களா? ஆமா. உள்ள வாங்க. சரி, சரிங்க மேடம். உங்க பேர் என்னன்னு சொன்னீங்க? மனு. மனு, கேளுங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த டேப் ஒர்க் ஆகல. சரிங்க மேடம். ஒருவேளை அவரு உங்களை இதுக்காக தான் வர சொல்லிருப்பாரு. சரி, நீங்க என்ன பண்றீங்கன்னா இதை செக் பண்ணிட்டு இருங்க. நான் போயிட்டு இப்போ சரி, வந்துடுறேன். நான் செக் பண்றேன். சரி, Okay. சரி. ஐயோ, சிக்கிக்கிச்சு. யாருக்கு தெரியும் அவர் எப்படிப்பட்ட பிளம்பரை கூப்பிட்டுருக்காருன்னு தெரியலையே. ஆ, பரவாயில்லையப்பா, நம்ம ப்ரோ உண்மையாவே டேப்பை ரிப்பேர் பண்ணிட்டார் போல. இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆயிடும். இந்த பிளம்பர் எங்க போயிட்டா? காசு வாங்காமையே போயிட்டாரு. இது என்ன கிஃப்டா? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. இத சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு தெரியுது. ஆனா உங்ககிட்ட இருந்து எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது. உங்க மனசுல எத்தனை விஷயங்கள் ஓடினாலும் சரி, ஆனா இப்போ உங்க முகத்துல எந்த முகசுலியும் இருக்காது. இப்ப நீங்க எந்த நிலைமையில வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். என்னால உங்களுக்கு ஏதாவது செய்ய முடிஞ்சா நல்லா இருந்திருக்கும். இப்போ நான் இதை மட்டும் தான் சொல்லுவேன். ஆனா நீங்க எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸ்னேகா, ஆ, நான் உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லு. ஸ்னேகா, ஐ லவ் யூ ஸ்னேகா. ப்ளீஸ் அக்செப்ட் மை லவ். ப்ளீஸ் ஸ்னேகா, ப்ளீஸ். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? உனக்கு தெரியல எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்குன்னு. ஆமா ஸ்னேகா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா உனக்கு கூடிய சீக்கிரம் டிவோர்ஸும் ஆயிடும். நான் பைத்தியம் தான். உன் மேல நான் ஒரே பைத்தியம் தான் ஸ்னேகா. இல்ல, ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்க இருந்து போயிடு. இதை என்னால அக்செப்ட் பண்ண முடியாது. ப்ளீஸ் நீங்க இருந்து போயிடு. இல்ல ஸ்னேகா, நீ என்ன அக்செப்ட் பண்ணாத வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். நான் தான் சொல்றேன்ல, நீங்க இருந்து போயிடு. ப்ளீஸ் ஸ்னேகா, ப்ளீஸ்.
ஒருவேளை நீ இந்த ரோஜாவை அக்செப்ட் பண்ணலனா இந்த ரோஜா முள்ள வச்சு நான் என்னோட நரம்ப கட் பண்ணிப்பேன். ப்ளீஸ், நான் உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன், நீ இங்க இருந்து போயிடுறா ப்ளீஸ். ஸ்னேகா, ஐ லவ் யூ. நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன். ஐ லவ் யூ ஸ்னேகா, ப்ளீஸ் என்ன அக்செப்ட் பண்ணு. நீங்க இருந்து கிளம்பு, சீக்கிரமா போ. ஹலோ ஹலோ மனோ, நீ சீக்கிரமா என் வீட்டுக்கு வாயேன். இப்போ உடனே என் வீட்டுக்கு வரணும், புரிஞ்சுதா? அப்புறம் சீக்கிரமா வா, சீக்கிரமா. வரேன் இதோ வரேன். அவங்க இப்போ எதுக்கு என்ன கூப்பிடுறாங்க? என்ன விஷயமா இருக்கும்? ஒருவேளை அவங்க புருஷனை வச்சு என்ன அடிக்க போறாங்களா என்ன? இல்லைன்னா எல்லாத்தையும் எங்க வீட்டுல போய் சொல்லிருப்பாங்களா? இப்ப நான் என்ன பண்றது? என்ன பண்றது? என்ன பண்றது? ஸ்னேகா, நான் உள்ள வரலாமா? வந்துட்டியாடா? உனக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். ஓஹோ, அது ஒருவேளை நான் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணது பிடிக்கலன்னா ஐ எம் ரியலி சாரி. ப்ளீஸ் உங்க புருஷன்கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா செவத்துக்கும் காது இருக்கும்னு. ஆனா செவத்துக்கு கண்ணு இருக்காதுல்ல. நான் பாக்குறது கனவிலே. முட்டாள், கனவு தூங்கும் போதுதான் வரும், முழிச்சிருக்கும் போது இல்ல. அப்படியே நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா? உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் உங்களை நல்லா பார்த்துப்பேன். நீங்க இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஸ்னேகா, எங்கடி இருக்க? இப்ப நான் எங்க போய் ஒளிஞ்சுக்கிறது சொல்லுங்க. ஸ்னேகா, நீ எங்கடி இருக்க? ஒளிஞ்சுக்க, சீக்கிரமா போ. அட கேக்கறல எங்க இருக்கன்னு? அட சீக்கிரம் வாடி. கூட்டிட்டு போற நீ அந்த நேரத்துல வெளிய ஓடி. புரியலையா? அங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? அவனை இவன் எப்ப பார்த்தாலும் என் காதுலுக்கு ஒரு தடங்களாவே இருக்கான். கொய்யால முதல்ல இவனை தூக்கணும்டா. கொன்னு போட்டுறான் அவனை. பார்க்கலாம். இப்போ உனக்கும் எனக்கும் நடுவுல யாருமே இல்லை. இந்த நேரம் நம்மளுடையது. இப்ப நம்ம 2 பேருக்கும் நடுவுல யாரும் வரமாட்டாங்க. உன் கூட நேரம் எவ்வளவு சீக்கிரம் போகுதுன்னா அதுவே அவன் கூட ஒரு ராத்திரி கடக்கவே கஷ்டமா இருக்கு. அதுக்கும் என்கிட்ட ஒரு வழி இருக்கு. என்ன? டிவோர்ஸ். நீ அவனுக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு. சரி, நான் ஒன்னு சொல்லட்டுமா? உன்னோட கண்ணு ரொம்ப அழகா இருக்கு. உன்னோட மெலிசான மூக்கு கூட, உன்னோட இந்த சிரிப்பு கூட. இங்க என்ன நடக்குது? என்னதெல்லாம் எத்தனை நாளா நடக்குது? நான் இல்லாதப்ப இந்த இடத்துல உன்னோட காதலனை சந்திக்கிறியா நீ? நான் இல்லாதப்ப இதெல்லாம் தான் பண்ணிட்டு இருக்கியா? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? யாரு யார் அவன்? நீங்க யார் கூட இருந்த? யார் கூட இருந்த சொல்லு. மரியாதையா வாயை திறந்து பதில் சொல்லு. நான் தப்பு பண்ணிட்டேன், ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க. அவ ரோட்ல கால் தடிக்கி தெரியாம உன் மடியில வந்து விழுந்துட்டா சொல்ல வரியா? ஏய்,
அவனை சாகடிக்காம விட மாட்டேன். அவன் பேர் சொல்லு. அவன் யாரு? மனோ. மனோவா? நம்பிக்கை துரோகி. இப்போ என்ன பண்றது? அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அவருக்கு எல்லாமே பார்த்துட்டாரு. ஸ்னேகா, நீ டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்ல. நான் எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டேன். நம்ம எங்கேயாவது வெளியே போலாம், அவரை விட்டுட்டு ரொம்ப தூரமா. ஆனா எங்க? இனிமே அவன் நம்ம வாழ்க்கையில குறுக்கிடவே கூடாது. ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை நம்மள அவரு ஏதாவது பண்ணிட்டாருன்னா? இல்ல ஸ்னேகா, ஒரு தடவை நம்ம வெளியே போயிட்டோம்னா அவரால் வாழ்க்கையில நம்மளை கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனா நீ அதுக்கு என்ன முதல்ல நம்பணும். நீ என்ன நம்புறல்ல? வா, நாளைக்கு நான் எல்லா ஏற்பாடோட நான் உங்க வீட்டுல சந்திக்கிறேன். சரி. ஓகே. போதும் ஸ்னேகா, அழாத. நான் எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வேற ஒரு ஊருக்கு போய் ஒரு அழகான புது வாழ்க்கையை நம்ம ஆரம்பிக்கலாம். ஒரு புது உலகத்தை அமைச்சிக்கிறதுக்கு காசு கூட தேவைப்படும் மனு. காசா? எங்க பாரு ஸ்னேகா காசு. எவ்வளவு காசு இருக்குன்னா நாம இதை வச்சு நமக்காக ஒரு தனி உலகத்தையே அமைக்க முடியும். மிஸ்டர் மனோ, ஒர்க் பிளம்பர், இங்க இருந்து தப்பிச்சு போனா தானே உன்னால புது உலகத்தை அமைச்சுக்க முடியும். துப்பு கெட்ட பிளம்பர், உன்னோட தகுதி நீ மறந்துட்டியாடா? என்னோட வீட்டுல என்னோட சோஃபாலே உட்காந்துக்கிட்டு என் ஒய்ஃப் கூட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கியா? உனக்கு அவ்வளவு தைரியமா? இங்க இருந்து தப்பிச்சு போனா தானடா உனக்கு ஒரு புது வாழ்க்கையை அமைச்சுக்க முடியும். நீங்களா? உன்ன தரம் கெட்டவனே, நீ பிளம்பர் ஆகணும்னு ஆசைப்பட்டல, இப்ப பாரா என்ன பண்றேன்னு. உன்ன நான் உன்னை விட மாட்டேன்டா. உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என் பொண்டாட்டி கூட தப்பா நடந்துப்ப. உன்னை சும்மா விட மாட்டேன்டா. உன்னை கொன்னுறேன்டா. திரும்ப இங்க வருவ. உன்னை இனி உங்க 2 பேர் ஆட்டமும் முடிச்சது. உங்க 2 பேருக்கு மாமியார் வீடு திறந்திருக்கு. ஜெயில் அது. இன்ஸ்பெக்டர் சார், எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. இவ என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணா. என்னோட புருஷன் என்ன காப்பாத்ததான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்படியா? இன்னைக்கு காலையில எனக்கு பேப்பர்ல ஒரு பழைய செய்தியை பார்த்தேன். அப்பதான் தெரிஞ்சது ஸ்னேகா தன்னோட ஆளுங்களை வச்சு மக்களை மடக்கி அவங்க கிட்ட இருந்து காசை பறிப்பான்னு. மேடம், நான் மொத்த காசையும் எடுத்துட்டு வந்துட்டேன். இப்பயாவது என்னோட வீடியோ டெலீட் பண்ணிடுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் ப்ளீஸ் மேம். நீ உன்னோட வேலைய நேர்மையா நிறைவேற்றிருக்க. அதனால நானும் உன்னோட வீடியோவை டெலீட் பண்ணிடுறேன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ so much மேம். நான் வரேன். பணம் கிடைச்சிருச்சு. எதிர்பார்த்த மாதிரி 15 லட்சம். இதுக்கப்புறமும் கூட இதே மாதிரி எல்லாம் எதிர்பார்த்த மாதிரி நடந்துருச்சுன்னா நாம லட்சாதிபதி ஆகிறதுக்கு நிறைய டைம்லாம் எடுக்காது. அதுக்கப்புறம் நான் இன்ஸ்பெக்டர் சார் கூட சேர்ந்து பிளான் பண்ணேன். அப்புறம் அனில், எனக்கு உங்க 2 பேர் மேலேயும் ஏற்கனவே சந்தேகம் இருந்துச்சு. நான் அதுக்காக தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். கரெக்டா மாட்டிக்கிட்டீங்க. இங்க பாருங்க, உங்க 2 பேரோட ஆட்டமும் முடிவுக்கு வந்துடுச்சு. ஜெயில கம்பி அணி விளையாடுங்க. போங்க, எழுதிட்டு போ. என்ன உன்னை தனியா கூப்பிடுவாங்களா? வா ஓ, என்ன மெதுவா நடக்கிற? போ. ரொம்ப தேங்க்ஸ் நண்பா. இன்னைக்கு நீ மட்டும் வரலனா இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு தெரியல. தேங்க்யூ so much டா. தேங்க்யூடா. வெல்கம் ப்ரோ.